இப்படி வா. அப்படியா அப்படியா அப்படியாம்மா. அனீஃப் அனீஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டான் புல்லட் ட்ரெயினு. 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இது 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்கு புல்லட் ட்ரெயின். அல்ஹம்துலில்லாஹ். புல்லட் ட்ரெயின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில், கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ தான் வந்துட்டு அனுபவிக்கிறோம். அதுவும் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹரமில் இருந்து மதீனாவுக்கு, புனிதமான இடத்துலேருந்து இன்னொரு புனிதமான இடத்துக்கு கிளம்புறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து நம்ம மக்கால இருந்து மதீனாவுக்கு போகிற வழி ரூட்டு. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் கிட்டன்னு சொல்கிறாங்க. ஒரு 145 to 2 ஹவர்ஸில் வந்துட்டு ரீச் பண்ணிடுமா. பெர் ஹவருக்கு வந்து 300 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடில் போகுமா. ஸோ நம்ம கணக்கு பண்ணால் சென்னை டு மதுரை வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாம். அந்த லாங் வந்து இது வந்து 2 ஹவர்ஸில் போகுது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் ஸ்பீட் எடுப்பான். இந்த ரயில்வே ட்ராக்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் உள்ள ரயில்வே ட்ராக் மாதிரி தான் இருக்குது. நான் கூட வேறு மாதிரி இருக்குமோ ட்ராக் அப்படின்னு நினச்சேன். நல்லா இருக்கு கூலிங், சரியான கூலிங். வெளியே வெயில இருந்து உள்ளக்க வந்தோன்னா அப்படிதான் இருக்கு இந்த கூலிங். அதுக்கும் High speed railway. Train will be heading towards Medina Station, stopping at Al Sulaymaniyah, Jeddah Station. We wish you a pleasant trip. ضيوفنا الكرام، نستمع الآن إلى دعاء الصباح، وهو من الأدعية التي كان يدعو. இதை எடுத்துட்டான் பாருங்க ஸ்பீடு. சூறா சொல்கிறாங்க. பயண சூறா தானே, ஃப்ளைட்டில் சொல்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. இப்போ வந்து 54 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. ஆனால் ஷார்ப்பாக எடுத்துட்டான் அந்த டைமுக்கு. இந்த கிளம்புது ஸ்பீட் எடுக்கிறான். அட்டி இங்கே பாரு, எடுத்துட்டான். ஃபுல்லாக மலை தான். இங்கே மலையை குடஞ்சி தான் ரோடு போட்டிருக்கானுங்க, ரயில்வே ட்ராக் போட்டிருக்கானுங்க, பில்டிங் கட்டியிருக்கானுங்க.
நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே மழை தான். கொஞ்சம் நஞ்சம் மழை இல்லை. நம்மலாம் ஊர் சைடு வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் போனால் எத்தனை மழை பார்ப்போம்? அதிகபட்சம் ஒரு 4-5, மேக்ஸிமம் ஒரு 10 பார்க்கலாம் அதிகபட்சம். இப்போ ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டோன்னா. ஆனால் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே மழை தாங்க. எல்லா இடத்துலையும் மழை தான். ஹை ஸ்பீடுங்க, தூக்கிட்டான் ஸ்பீடு. எத்தனை? 170, 175. பா மாஷா அல்லாஹ். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். 193, 194, 195, 6, 7. பா என்ன ஸ்பீட் பார்த்தல, எப்படி இருக்கு பாரு. பா மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இங்க பாரு, லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ட்ரெயினில். ஃப்ளைட்டில் அளந்தெல்லாம் நிறையா போயாச்சு. ஆனால் பட்டு அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகும்போது மட்டும்தான் அந்த ஸ்பீடுடைய தன்மை தெரியும். டேக் ஆஃப் ஆன உடனே நமக்கு அந்த ஸ்பீடோட இது தெரியாது. நம்ம வந்து ஃப்ளைட் மூவ் ஆகுதா இல்லையா அப்படி மிதக்கிற மாதிரியே இருக்கும். பட் வந்து ட்ரெயின் வந்து சான்ஸ்லெஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத விட லைவாக ட்ரெயினில் உட்காந்து பார்க்கும்போது இன்னும் அதிகமான ஸ்பீடு தெரியும். பா வந்துட்டான்ப்பா, 270 வந்துட்டான். 272, 272 கிலோமீட்டர் ஸ்பீடு. 300 ரீச் பண்ணிடுவான். 300 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஹை ஏறிக்கிட்டே போகுது பாருங்க. $293, $294, $295. காதெல்லாம் குயிங்குது. ஆல்மோஸ்ட் 300 ரீச் பண்ண போகிறான். 298. இப்போ ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. எப்படி கிராஸ் ஆச்சுன்னு தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. நீங்கள் மக்கா வந்தீங்கன்னா இந்த இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. புல்லட் ட்ரெயினை நிறைய பேர் பஸ்ஸில் போவாங்க. பட் வந்து புல்லட் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இதுக்குன்னே ஒரு நாட்டுக்கு போகணும் புல்லட் ட்ரெயின் போகிறாந்தா. ஸோ நீங்கள் இந்த மக்காவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சான்ஸ். நீங்கள் மக்கா டு மதினா போகலாம். இது வந்து சம்டைம் ஆஃபர் போடுவான், சம்டைம் வந்துட்டு ரேட்டு ஹையாக இருக்கும். ஆனால் ஃப்ளைட் ஃபேர் மாதிரி தான். ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆஃபரில் கிடைக்கும். இப்போ நான் போட்டது பார்த்தீங்கன்னா 86 ரியால் தான். ஆனால் ஒர்த்து 86 ரியாலுங்கிறது. இதே நீங்கள் ஆஃபர் இல்லைன்னு சொன்னாக்கா 190, 250 அந்த மாதிரி ரியால் வரும். அல்ஹம்துலில்லாஹ், அது எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சீப்பாக கிடச்சிது அளவடிக்கிறதுக்கு இல்லை. ட்ரெயினில் போக யாருக்கு தாங்க பிடிக்காது, அதுவும் புல்லட் ட்ரெயினில். இது ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அதோட ஸ்பீடு தான் அட்வென்ச்சராக இருக்குது. எப்படி ஒரு ரோலர் கோஸ்டர்லலாம் போவோம், ஸோ அது மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதில் கொடுக்குது. அல்லாஹ் தஆலா வந்து மனுஷனுக்கு மூளையை கொடுத்து என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். இது வந்து பேகேஜ் வைக்கிற இடம். இது வந்து டாய்லெட்.
அப்படியே ஃப்ளைட் மாதிரியே இருக்குது.